வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்னால் படிக்கவே முடியல. நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் புக்கு எடுக்க முடியல. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன எக்ஸாம் போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸாமில் கொஞ்சம் சிலபஸ் நியூவாக மாறினதுனால நிறைய பேருக்கு அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்தே என்னால் இன்னும் வெளியே வர முடியல. அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயும் என்ன பண்ண முடியல, என்னால் ஒழுங்காக படிக்க முடியல. அப்படியே நான் படிக்கணும்னு நினச்சாலும் நான் காலைல எழுந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் காலைல என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே நம்ம காலைல எழுந்து புக்கை எடுத்து வச்சு உக்காந்தாலும் கரெக்டாக படிக்க முடியல. ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும், ஆனால் என்னால் ஒழுங்காக படிக்க முடியல. தொடர்ச்சியாக இதை என்னால் செய்ய முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா, ஒரு 10 விஷயம் இருக்குது. அந்த 10 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்லா பிரச்சனையிலையும் இருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். நல்லபடியாக படித்து என்ன பண்ணலாம், நம்மளும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஆகலாம். அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ்க்கு என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 விஷயம் இருக்கா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, மனதளவில் தயாராகுதல் மற்றும் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளுது. மனதளவில் தயாராகணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த எக்ஸாமில் நம்மளால் இப்போது உள்ளே போக முடியலை. நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம் அதையே யோசிச்சுட்டே இருக்கிறது. அதையே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வெற்றிக்கு அது ஒரு முதல் படியாக பார்க்கணும். நம்ம தோத்துட்டோமே இனிமேல் நம்மளால் இதில் நல்ல மார்க் எடுக்க முடியாதா, வின் பண்ண முடியாதா, அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதை நம்ம ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். ஓகே, இந்த எக்ஸாமில் நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் என்ன பண்ணக்கூடாது, அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளை தயார்படுத்திக்கணும். ஓகேவா. திரும்ப 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 டெய்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதையே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் அதையே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தால் அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாக முடியுமா. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேர்வு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயமாவே நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நடந்த எக்ஸாம் அந்த விஷயத்துலேருந்து வெளியே சரி நம்ம இதுக்கப்புறம் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தயார்படுத்திக்கணும். முதல் விஷயமே இதுதான். ஓகேவா. முன்னாடி நடந்த விஷயத்தை மறந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தயாராகணும். ஓகேவா. இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாரும் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா. அப்போ செகண்ட் ரூல் என்னது, செகண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது மாதிரி இது ரெடி ஆகிட்டு நம்ம எதுக்காக படிக்கிறோம். நிறைய பேர் வீட்டில் கஷ்டப்படுறவங்க இருக்கலாம். அப்பா அம்மாலாம் கூலி வேலை செய்யலாம். நிறைய பெண்கள் என்ன பண்ணலாம், வசதியாகவே இருந்தாலும் நம்ம சொந்த காலில் நிற்கணும். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே நம்ம எதற்காக படிக்கணும். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சமுதாயத்தில் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். ஓகேவா. நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தால் மதிப்பு மரியாதை எல்லாமே நமக்கு எப்போவுமே இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். இதுதான் ஒரு முதல் விஷயமாகவே இருக்கும். நிறைய பேர் வீட்டில் குடும்பங்களில் கஷ்டங்கள் இருக்கலாம். நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகணும். இதே மாதிரி விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குள்ளே வர்றதே அதனால தான். ஓகேவா. நிறைய பேர் நிறைய இது படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு போட்டித் தேர்வை நோக்கு தேடி இதில் படிச்சுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய லட்சியத்தை டெய்லி ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி ஒரு பின்னணியில் இருக்கிறோம். நாம் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியாக மாறணும் அப்படின்னு நம்மளுடைய லட்சியத்தை எதற்காக நம்ம இதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத டெய்லி நம்ம ரீகால் பண்ணுறோம். நம்ம இதுக்காக படிச்சாகணும் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னோம்னாலே என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை என்ன பண்ணிடும், நம்ம அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம இப்போ இந்த நிலமையில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மனசும் மூளையும் என்ன பண்ணணும், செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி ஆகணும் இல்லையா. அப்போ நம்ம படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமானது என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆல்ரெடி நடந்ததை விட்டுட்டு வெளியே வந்துடணும். நம்ம எதற்காக படிக்கணும் அப்படிங்கிற காரணத்தை டெய்லி ஒரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணும், ஓகே இப்போ படிக்கணும் அப்படிங்கிற காரணத்தை நம்ம இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாளையிலேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னா, போன உடனே எடுத்து சிலபஸை பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், தலை சுற்றி கீழே ஒரு கணக்கு தான். அது மட்டும் என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒன்றும் புரியாது. இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கா அப்படின்னு நினச்சோனாலே என்ன ஆகிடும், படிக்க முடியாமல் போய்டும். இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கானா நினச்சா படிக்க முடியுமா, முடியாது. ஓகேவா. நம்ம எக்ஸாம் கூட சொல்லலாம். அதாவது தட்டு நிறைய சாப்பாடு கொட்டி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றோன்னா சாப்பிட முடியாது. ஒரு வாயை தானே கையில் எடுத்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை நம்ம சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். சரி, 1 வீக்குக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளே நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வீக்குக்கு இவ்வளோ படிக்கணும், செகண்ட் வீக்குக்கு இவ்வளோ படிக்கணும், அப்புறம் அந்த வீக்குக்கு போட்ட ஷெடியூலில் 1 டேக்கு இவ்வளோ படிக்கணும், 1 டேக்கு இவ்வளோ படிக்கணும், 2வது டேக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக நமக்கே தெரியும். நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்க முடியும், நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் போடணும். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி படிச்சுட்டு ஒரு 2-3 ரிவிஷன் கொடுத்துட்டதுக்கப்புறமா
என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம படிக்க வேண்டிய சிலபஸை அதிகமாகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கிறோம்னு போடுறோம் இல்லையா, டைம் டேபிள் போடுறோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு நாளைக்கு இப்போ நான் காலை 4லேருந்து டைம் டேபிள் போட்டு படிக்க போகிறேன்னா, ஓகே இன்றைக்கி நான் போட்டதை இன்றைக்கி முடிச்சிட்டேன். நம்ம நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணணும், பரவாயில்ல இன்றைக்கி போட்டதை நம்ம இன்றைக்கே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி வருது அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், தொடர்ந்து நம்மளால் படிக்க முடியும். ஸோ நம்மளால் படிக்க முடியாத அளவுக்கு டைம் டேபிளை போட்டு ஐயோ இதே நம்மளால் படிக்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஸோ நம்மளால் எந்த அளவு படிக்க முடியுதோ அதற்கு ஏற்றார் போல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் டேபிள் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து படிக்க முடியும். ஓகேவா? ஸோ 3ஆவதாக நீங்கள் அந்த விஷயத்தை தான் கண்டிப்பாக செய்யணும். ஓகேவா? என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன பார்ட்டாக நம்மளால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், டைம் டேபிள் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஸோ அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து படிக்கணும். ஸோ எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு இத்தனை நாள் கழிச்சு தான் வருது, இல்லை எக்ஸாமுக்கு இன்னும் டேட்டே சொல்லலை, இன்னும் எதுவுமே வரல, அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாமா? அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி படிக்கணும்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே டைம் டேபிள் போட்டு நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எந்த விஷயத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, படிக்கிற விஷயத்த நம்ம தள்ளியே போடக்கூடாது. ஸோ நிறைய பேர் மிஸ்டேக், ஸோ நாங்களுமே பண்ண மிஸ்டேக் அதுதான். ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது, நாளைக்கு படிச்சுக்கலாம், இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம், ஸோ இன்னும் 2 நாள் தானே தள்ளி படிச்சுக்கலாம், ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆகுது, ஸோ நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 23, 24 டேட் ஆகுது, ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரின்ற எண்ணங்களே வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், இன்றைக்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா இன்றைக்கே உட்காருங்க, டைம் டேபிளில் போடுங்க. ஸோ நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே சமயம் என்ன பண்ணுங்கள், ஸோ காலைல 4 மணிக்கு எழுந்து என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ 4 மணிக்கு எழுந்து படிக்க முடியலன்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 1 வீக் 5 மணிக்கே எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 5 மணிக்கு என்ன பண்ணுங்கள், அலாரம் வைங்க, 5 மணிக்கு எழுந்துருங்க. அலாரம் வச்சாலும் நான் என்னால் வந்து படிக்க முடியல, அலாரத்தை நான் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறேன் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் சொல்கிற அந்த காரணமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோனில் அலாரத்தை சவுண்டாக வச்சுட்டு நம்ம எழுந்து போய் நிறுத்துகிற தூரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோனை வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு முதல் விஷயம், ஒரு நல்ல பாயிண்ட்டு. பக்கத்துலேயே வச்சோன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம நிறுத்திட்டு படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்து போய் நிறுத்துகிற தூரத்தில் நீங்கள் வந்து ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னா அலாரத்தை ஆஃப் பண்ண கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்ம எழுந்து போய் தான் நிறுத்த வேண்டியிருக்கும். அப்படின்னு ஸோ போய் எழுந்து போய் நிறுத்திட்டு நம்ம டக்குன்னு வந்து படுத்துக்கலாம். ஸோ அதற்கு என்ன பண்ணணும், இப்போ படிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எழுந்திருக்கும் போதே என்ன பண்ணணும், மண்டையில் யோசிச்சிடணும். ஸோ நம்ம மூளை என்ன எழுந்திருக்கலையா, இல்லை உடம்பு எழுந்திருக்கலையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்னது, இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதனால் நம்ம அலாரத்தை நிறுத்திட்டு வந்து படுக்கக்கூடாது, நம்ம போய் புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வர வச்சுட்டு நம்ம எழுந்து நடந்து போகிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 5 செகண்ட் ரூல் அப்படின்னு இருக்குது, 1 2 3 இருக்குது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணிட்டு திரும்பவும் ரிவர்ஸ் எண்ணணும், 5 4 3 2 1 அப்படின்னு எண்ணிட்டு நம்ம போய் அதுக்கடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுடைய மூளை வந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், மூளையானது எழுந்துடும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாய் கொப்பிச்சிட்டு ஒரு கிளாஸ் ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உடல்லையும் என்ன பண்ணிடும்னா அந்த சுறுசுறுப்பானது வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அலாரம் வச்சதும் உடனே எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு படுக்காமல் ஃபோனை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அந்த 5 செகண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா காலையிலேயே மூளையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். உடனே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிடும், நம்மளுடைய பாடியும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க உட்காரலாம். அப்படியே போயிட்டு நம்ம எழுந்து அலாரம் அடிச்சு நின்றுட்டு நம்ம படிக்கணுமேனிட்டு அப்படியே அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே புக் எடுத்துகிட்டு போய் உட்காந்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. 3 செகண்டில் தூக்கம் வந்துடும், அப்படியே புக்கு மூடி வச்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் காலையில் உங்களால் கண்டிப்பாக எழுந்து படிக்க முடியும். ஸோ 4 மணிக்கு எழுந்திருக்க முடியல, 5 மணிக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக் 5 மணிக்கு எழுந்து படிங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதை என்ன பண்ணுங்கள், 4:30 மாற்றுங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எழுந்து பழகிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை நம்ம தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னாலே அது என்ன ஆகிடுமா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பழக்கமாயிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 21 நாட்கள் அதை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா 22வது நாள்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நமக்கு 4வது பாயிண்ட்டு, சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மட்டும் உட்காந்து வாங்கன்னு படிச்சுட்டு இருப்போம். ஓகேவா? ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, அது மூளைக்கு ஏறுதா அப்படிங்கிறதும் தெரியாது, தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம், கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வேளை சாப்பிட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம், லைட்டாக டயர்டாக இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே படிச்சுட்டு இருக்க இடத்துல புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு எழுந்து போய் ஓகேவா, உட்காந்த இடத்துல இருந்து கூட எழுந்து போய் என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டு குடிச்சிட்டு வந்து ஒரு 2 அல்லது 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்லோவாக நீங்கள் அப்படியே படிக்கிற இடத்துல ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃப்ரீ ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு இதுதான், நம்ம ஒரே இடத்துலையே உட்காந்து படிக்கிறதுனால தான் அந்த என்ன பண்ணுவோம், சோர்வு
ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி, படிக்கவே முடியாத மாதிரி ஃபீலிங்லாம் வரும். உங்களுக்கு எப்பப்பலாம் அந்த மாதிரி ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்துக்கிறீங்க, போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 11 மினிட்ஸ் ஓகேவா, என்ன பண்ணலாம், தூங்கலாம். ஓகேவா, நீங்கள் மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் தூங்குறது கிடையாது, நம்ம மட்டும் தூங்கிடுவோம். 10 மினிட்ஸ் அப்பா அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட 10 மினிட்ஸ்லேருந்து என்ன எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் நல்லா தூக்கம் வருது அப்படின்னா நிம்மதியாக என்ன பண்ணலாம், புக்கை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிட்டு 10 ஆர் 15 மினிட்ஸ் தூங்கிட்டு எழுந்து படிச்சிங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுடைய பாடியானது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து உட்காந்து படிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 5வது டிப்ஸு. ஸோ கண்டிப்பாக என்னது இதை கண்டிப்பாகவே பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறதுனால இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஃபோனோ இது இல்லாமல் யாராலையும் இருக்க முடியறதில்ல. அதுவும் நம்ம நெட்டை ஃபோனில் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. படித்தாலும் ஃபோனை பக்கத்தில் வைக்கிறது, தூங்கினாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம படிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோட ஒரு கனவை நோக்கி போகிறோம். படிக்க புக்கை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே என்ன பண்ணணும், முதல் விஷயம் ஒன்று ஃபோனில் சைலண்ட்டில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லையா, நீங்கள் படிக்கிற இடத்த விட்டு ஃபோனை வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போய் வைங்க. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபோனை எடுக்கவே கூடாது. ஃபோனை பக்கத்தில் வச்சுப்போம், நோட்டிஃபிகேஷன் வருதா, சரி என்னான்னு பார்ப்போமே அப்படின்னு ஃபோனை எடுக்கிறது, அப்புறம் அதுக்குள்ளே போகிறது, அப்படியே யூடியூப்பில் போகிறது, அப்படியே போயிட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறது, அது அப்படியே போயினே இருக்கும். சரி, ஐயோ நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோமேனு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி ஃபோனை வச்சுட்டு புக்கை பார்த்தோன்னா நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்னு புரியாது. திரும்ப ஃபஸ்ட் வந்து படிப்போமா, அதுக்குள்ளே திரும்ப நோட்டிஃபிகேஷன் வரும், திரும்பவும் ஃபோன் எடுப்போம், திரும்ப ஷார்ட்ஸ் தான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ முதல் காரணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபோனை தூக்கிட்டு போய் ஒன்று சைலண்ட்டில் போட்டு வச்சிடணும். அப்படி இல்லையா நம்ம படிக்கிற இடத்த விட்டு தூரமாக தள்ளி வச்சிடணும். 2 ஹவர்ஸ் தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபோனை கையில் எடுக்கவே கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் என்னன்னா இந்த 10 விஷயத்தில் மிக முக்கியமான பாயிண்ட். சரி, ஓகே, ஒரு நாள் நீங்கள் இப்போ படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து பார்த்துட்டு வரலாம், 10 மினிட்ஸ் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா, ஃபோனை எடுக்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. படிக்க உட்காந்துட்டோம், புக் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபோனை கையில் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியும். ஓகேவா, அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம். ஸோ படிக்கிறத என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதை நம்ம படித்தே ஆகணுமா, இதை நம்ம பண்ணியே ஆகணுமா அப்படின்னு படிக்கவே கூடாது. ஒரு ஜாலியாக படிக்கணும். அதாவது இந்த கேமிங் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒரு கேம் மாதிரி, இப்போ நம்ம இந்த சாப்டர் முடிக்கலாமே, இதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்களே நல்லா இருக்கே அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை வர வச்சு ஆர்வமாக படித்தோன்னா தான் அது நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாள் ஞாபகமும் இருக்கும். வேண்டா வெறுப்பில் இதை நம்ம படிச்சு தான் ஆகணுமா, இவங்க போய் இதை இப்போ போர் புரிஞ்சாங்களா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா, ஐயோ இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் படித்தோன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒழுங்காக எதையுமே படிக்க முடியாது. ஸோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சுமையாக நினைக்கவே கூடாது, ஆர்வமாக ஜாலியாக படிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து 7வது டிப்ஸ். இதையும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதான் ஒரு விஷயம். ஓகே, நான் வந்து இப்போ நாளிலேருந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு நாள் நான் மட்டும் மாங்கன்னு படிச்சுட்டு சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு அப்படியே விட்டுறது. அப்படியே நம்ம ஒரு நாள் விட்டோம்னா அது 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்னு தள்ளி போயினே இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, இல்லை 4 ஹவர்ஸ் படித்தாலும் சரி, டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படித்தாலும் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளால் அதில் வெற்றி பெற முடியும். ஓகேவா, தொடர்ச்சியாக படிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக எல்லாரும் வர வச்சுக்கணும். ஸோ டெய்லி படிக்கணும். இதை தான் நான் சொன்னேன், ஒரு 21 டேஸ் நம்ம இதை தொடர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஓகேவா, அதனால் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் படிக்கணும். சரி, இடையில உங்களால் ஏதோ ஒரு நாள் முடியாமல் போயிடுச்சு, சரி அன்றைக்கி படிக்க முடியலன்னு விட்டுட்டிங்கன்னா அது தப்பு கிடையாது. ஒரே ஒரு நாள்னால் ப்ராப்ளம் இல்லை. மறுநாள்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஒரு நாள்னால் பிரச்சனை இல்லை, திரும்பி 2 நாள் 3 நாள் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. ஏதாவது ஒரு நாள் உங்களால் முடியல, படிக்க முடியல அப்படின்னா விட்டுடலாம். ஓகேவா, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு படித்தாலும் அதை டெய்லியும் நம்ம செய்யணும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, 1 ஹவர் படித்தாலும் டெய்லி படிக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம போட்டித் தேர்வில் நம்மளை வெற்றி பெற செய்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா, ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், தொடர்ந்து செய்யணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த பாயிண்ட்டு, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளே வந்து கொண்டாடிக்கிறது. என்னென்னா, இப்போ இன்றைக்கி நான் வந்து டைம் டேபிள் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி தமிழில் ஒரு 3 யூனிட் படிக்கணும், ஸோ மேக்ஸில் ஒரு டாபிக் படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து சிலபஸ் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி டைம் டேபிளில் இதான் போட்டு வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ நாமளே நம்மளை பாராட்டிக்கலாம். பரவாயில்லையே, நான் இன்றைக்கி வந்து டைம் டேபிள் போட்ட மாதிரி நான் வந்து படித்து முடிச்சிட்டேன், பரவாயில்ல, நான் வந்து சூப்பராக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை பாராட்டிக்கிறது. அது ஒரு விஷயம். இல்லை இன்னொன்று கூட செய்யலாம். பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி வந்து
நல்லா படித்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டு நைட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டிவி பார்க்கலாம், இல்லை 1/2 அன் ஹவர் ஃபோன் பார்க்கலாம். நம்ம படித்து நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளே நமக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணோம், ஒரு கேமிங் மைண்டில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஜாலியாக போகும் படிக்கிறது. ஓகேவா? பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம். அப்போது நம்ம அதனால் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிவி பார்த்தோம், இல்லை 1/2 அன் ஹவர் ஏதாச்சும் விளையாடுறோம், 1/2 அன் ஹவர் வந்து ஃபோன் பார்க்குறோம். அப்போ நாளைக்கு என்ன தோணும் நம்ம மனசு, இதே மாதிரி நாளைக்கு நம்ம டைம் டேபிள் போடுறோம், அப்போ நாளைக்கு நம்ம அதை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு இந்த மாதிரியே பண்ணலாம். அப்போ அந்த கேமிங் மைண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்னுமே என்ன பண்ணலாம், நல்லா நம்மளால் படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கடைசியான விஷயம், நம்ம என்ன பண்ணிட்டோம், படிக்கிறதுக்கு இது உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த காரணங்கள்னால தான் நம்ம படிக்கிறதுக்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, படிக்கிறத இடையில நிறுத்தக்கூடாது. நம்ம இதை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற யோசனையே நமக்கு வரக்கூடாது. ஸோ நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால படிக்கிறதுக்கு போட்டித் தேர்வுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம அரசதிகாரி ஆகிற வரைக்கும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எனக்காக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்மளும் அரசதிகாரி ஆகிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வெற்றி பெறலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 10 டிப்ஸையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னால் படிக்கவே முடியல, காலையில் எழுந்திருக்கவே முடியல, என்ன பண்ணுறது, எக்ஸாம் பாஸ் பண்ணமே, அந்த எல்லாத்துலேயும் இருந்து ஈஸியாக வெளியே வந்து நம்மளும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.